ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அப்படியே அந்த நாம்குன் ஃபேமிலியை தான் கட்டுறாங்க. பார்த்தா அந்த ஹைனிம் அப்படியே வானத்தை பார்த்தபடி இருக்கான். என்ன தைரியம் உனக்கு? இங்கிட்டு பார்த்தா டேப்ஜின் அவ்வளோதான், ஹார்ட்டில் ஒரு ஓட்டையே விழுந்துருச்சு. யூ பாஸ்டர், எப்படி நீ எங்களுக்கு இப்படி பண்ணலாம்? இங்கிட்டு அப்படியே பார்த்தா அந்த பேட்ரியாக் சொல்கிறாரு, டேய் யூ லிட்டில் கிட், இந்த நாம்குன் ஃபேமிலியோட பேட்ரியாக், எனக்கே இப்படி பண்ணுறக்கு உனக்கு எவ்வளோ தைரியண்டா வந்துச்சு? உன்னால் இதை பண்ணிவிட்டு சர்வே ஆக முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஹீரோ கேட்குறான், என்ன சர்வே ஆக முடியும்னு என்கிட்ட கேட்குறியா? ஏ கிங் ஆஃப் வார், நீ ரியலைஸ் பண்ணலேன்னு நினைக்கிறேன் நீ எப்படிப்பட்ட வேலையை இப்போ பண்ணியிருக்கான்னு. இந்த நாம்குன் ஃபேமிலியை மெஸ் பண்ணுறதும் சரி, அந்த 5 டிராகன் லீக்கை மெஸ் பண்ணுறதும் சரி, அதே மாதிரி 5 டிராகன் லீக்கை தொடுறதும் ஒன்று தான், அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனை தொடுறதும் ஒன்று தான். அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் இந்த வேர்ல்டு முழுக்க பரவி இருக்கானுங்கடா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த வேர்ல்டே உனக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. பார்த்தா அவனோட ஒரு கையே இல்லை. ஏன்னா நீ அயன் மார்ஷியல் அசோசியேஷனை தொட்டிருக்கக்கூடாது. உனக்கு புரியுதா இல்லையா? இப்போ இந்த வேர்ல்டுலே இருக்க கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் அவனுங்க உனக்கு எனிமே ஆயிட்டானுங்கடா. அவன் மறுபடியும் அவன் ஸ்வாட் எடுக்கிறான். வெறும் இந்த ஸ்மால் செக்யூரிட்டி பெருவில் இருக்க செஃப்பை காப்பாற்ற நீ இப்படிப்பட்ட மிஸ்டேக்கை பண்ணியிருக்கியா? இனி ஒன்னால் இந்த மிஸ்டேக்கை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஹீரோ சொல்கிறான், என்ன நாம்குன் ஃபேமிலியை தொட்டதுக்கு நான் என்னடா தப்பு பண்ணேன்? நீங்கள் தானடா என்ன பண்ண வச்சிங்க. அவன் கேட்குறான், என்ன இப்போ நான் பண்ணது நாம்குன் ஃபேமிலிக்கு மட்டும்தான். அப்போ நீ மென்ஷன் பண்ணுறியே அந்த 5 டிராகன் லீக், அப்புறம் அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன், அவனுங்களும் உன் கூட்டளிக்க தானா? எனக்கு தெரிஞ்சு இந்த நாம்குன் ஃபேமிலியை தொட்டதுக்கு நான் எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்க ரெடியாக இருக்கேன். ஏன் அந்த 5 டிராகன் லீக், ஏன் அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன், எவன் வந்தாலும் சரி என்னை தடுக்கவே முடியாது. நீ இப்படி ஒரு சின்ன பையன் மாதிரி அம்மாவோட சேலையில் பேச மறைச்சிக்கிற மாதிரி என்னிட்ட சாக்கு போக்குன்னா சொல்கிற வேலை ஏனாங்கன்னு. நான் இந்த நாம்குன் ஃபேமிலியோட சேலஞ்சை எந்த டைம் எப்போனாலும் சொல்லு, அக்செப்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். இவன் அப்படியே ஸ்வாட் எடுத்துகிட்டு, ஹவ் டேர் யூ, உனக்கு எவ்வளோடா தைரியம் இந்த நாம்குன் ஃபேமிலியை நீ இன்சல்ட் பண்ணிட்டேன்னு திரும்ப அட்டாக் பண்ண வந்துருக்கேன். அதான் ஆல்ரெடி ஒரு கையை போய்கிட்டான், மூடிட்டு இருக்க வேண்டியதானே. நான் இன்னைக்கு உன்னோட தொண்டையை கட் பண்ணாமல் விட மாட்டேன்டா. நீ இந்த நாம்குன் ஃபேமிலி இன்சல்ட் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சாகடான்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ண வந்துருக்கான். ஹீரோ பார்க்குறான், வா வா, நேர ஹீரோட ஃபேஸுக்கு தான் எய்ம் வைக்கிறான். பட் ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வாடா வாடா, இன்னைக்கு உன்னைய விடுறதாவே கிடையாது. இன்னைக்கு நான் எதுக்காகவும் ரெக்ரெட் பண்ணவே போகிறதில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே இவனுக்கு ஷாக்கு. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவன் அப்படியே ஒரு சரியான அட்டாக் போடுறான். பட் ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு எஸ்கேப்பு. டேய், இன்னைக்கு உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். தி எம்பரர் 10,000 பவர்னு ஒரு பவர் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்க ஹீரோ பார்த்து அட்டாக் போடுறான். ஹீரோ பார்க்குறான், இதுக்கு மேலே விட்ட விலைக்காகாதுன்னு. ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸ் 10 ப்ரூட்டல் டிஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோல்னு ஒரு அட்டாக்கு. சரி, அவ்வளோதான். அவன் பொருளே எடுத்து ஃபஸ்ட்டாவது கையில் தான் சொருகுனா, இப்போ டேரெக்டாக ஹார்ட்லேயே பியர்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு. அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஹீரோ சொல்கிறான், நான் தான் ஆல்ரெடி கிளியராக சொன்னேன்ல, இந்த மாஸ்டர் மேக்கை சேவ் பண்ணதை பற்றி நான் எதுக்குமே ரெக்ரெட் பண்ணது கிடையாதுடா. இவன் அப்போ கூட, இல்லை நீ தப்பு பண்ணிட்ட, இதுக்கு கண்டிப்பாக நீ ரெக்ரெட் பண்ணுவடா. இந்த வேர்ல்டுலேயே ஒரு கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸை உன்னோட எனிமி ஆக்கிக்கிட்ட. வெறும் அந்த ஸ்மால் செக்யூரிட்டி பெருவில் இருக்க செஃபுக்காவா? கண்டிப்பாக இன்னையிலேருந்து உன்னால் உன் லைஃப்பில் ரெஸ்ட்டு எடுக்கவே முடியாதுடா. உன்னால் நிம்மதியாகவும் இருக்கவும் முடியாது. ஹீரோ பார்க்குறான், நீ எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கன்னு தெரிஞ்சு கூட இப்படி அரைக்கொண்டா பேசிக்கிறியாடான்னு சொல்லிட்டு இன்னும்
ஒரே அமுக்கு தான் போடா அங்கிட்டுன்னு. ஹெவன்லி ஆர்டிலரி ஜெனரல் ஃபோர்ஸ் தண்டர் கிவைன்னு போட்ட போடல அப்படியே பறந்துக்கிறதுன்னு தரையை நோக்கி போயிட்டுருக்கான். ஸ்வாடு அப்படியே தரையில் வந்து குத்துது. அங்கே விழுந்த ஃபோர்ஸே தரையெல்லாம் பேருது அப்படியே சல்லி சலியா. ஏதோ குத்துக்கல்ல குத்தி வச்ச மாதிரி ஸ்வாடில் அப்படியே தொங்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா அந்த ரைட்டிய ஸ்வாட் ஹெவன்லி ஏரியா தான் இருக்குது. ஹீரோ அதை பார்த்துக்கிருக்கான். ஓ, இதுதான் அந்த ரைட்டிய ஸ்வாட் ஹெவன் ஏரியாவில் நீ என்னென்ன வார்த்தை சொன்ன. நீ இதை பண்ணுறது தப்பாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி நீயும் பண்ணுறதான் கரெக்டுன்னு சொன்னில. நீ நல்லதை பண்ணியிருந்தா ஏன்டா அந்த நிலைமைக்கு வந்திருக்க போகிறேன்னு ஹீரோ அப்படியே அந்த பிளேஸை நோக்கி அவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டான். 4 வார்த்தையில் நறுக்குன்னு சொல்லணும்னா இந்த இடம் இன்னையோட களிடா. உங்கள் நாம்குன் ஃபேமிலி சேர்த்து வச்ச மொத்த அச்சீவ்மெண்ட்டும் இனி சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கிராவிட்டி அட்டாக் மாதிரி போடுறான். ஹெவன்லி ஆர்டிலரி ஜெனரல் ஃபோர்ஸ் ஹெவன்லி ஸ்ட்ரைக்குன்னு சொன்ன உடனே அந்த பிளேஸ் அப்படியே இதை பிளாக் ஹோல் விழுந்த மாதிரி பீஸாக போயிட்டுருக்கு. ஹீரோ பார்க்கறான். தி ரைட்டிய ஸ்வாட் ஹெவன்லி ஏரியா இதைத்தானே சொன்னேன். இனி இது கொஞ்சம் கூட இருக்காது. பார்த்தா அப்படியே டிஸப்பியர் ஆகிட்டு இருக்கு காத்தோட காத்தா. இங்கிட்ட அப்படியே என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நாள் இந்த நாம்குன் ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்லில் விழுந்த மாதிரி தான்டா ஆயிடுச்சு. இதை யாரும் மறக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட 70 மார்ஷியல் ஆர்ட்ஸ் செத்துட்டானுங்க. அதில் நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் செவியராக இன்ஜூரி ஆயிருக்கானுங்க. அந்த நாம்குன் டோக்ஜின் அவன் செத்துட்டான். அந்த ஹைனிம் உயிரோட இருக்கானா இல்லை செத்துட்டானா கூட தெரியலை. எனக்கு கிடைச்ச நியூஸ் படி அந்த பேட்ரியாக் அந்த நாம்குன் ஃபேமிலியோட ஹெட் நாம்குன் மூஜின் அவரை அப்படியே ஸ்வாடை வச்சு குத்துனபடி நிப்பாட்டி வச்சுருக்கான். அவர் எப்போ கொலாப்ஸ் ஆகி செத்தாரோ அப்போவே அவரோட அந்த ரைட்டியஸ் ஸ்வாட் ஹெவன் ஏரியாவும் கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் ஆயிடுச்சு. இந்த இன்சிடெண்ட் நடந்தது வெறும் சிங்கிள் நாளில். அதுவும் அந்த ட்ராஜடியை மேக் பண்ணதே ஒரு சிங்கிள் பர்சன் தான். அவனோட நேம் கிங் ஆஃப் வார். ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு சொல்லியிருக்காங்க அவன் எதுக்காக அந்த நாம்குன் ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரானான்னு கூட தெரியல. இந்த நியூஸ் ஒருத்தன் வாய் வார்த்தையாக பரவி இப்போ இந்த மெயின்லேண்ட் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அப்படியே அயன் மார்ஷியல் அசோசியேஷன் காட்டுறாங்க. அந்த நாம்குன் டோக்ஜின் செத்துட்டான். இப்போ நம்மளுக்கும் பிரச்சனையாக தான் இருக்க போகுது. அந்த காங்வி அந்த யோம்டோ யங் மார்வல சைனார்ச்சர் அந்த 5 வாரியர்ஸில் இருக்கவனுங்களே கொண்டிருக்கான். அதை கொண்டதும் அந்த கிங் ஆஃப் வார் தான். அந்த யங் பீப்புள் 2 சயன் 3 டைரன்ஸ் அண்ட் 4 ஹானர்ஸ் அவனுங்க ட்ரை பண்ணால் கூட முடியாதுன்னு சொல்கிறானுங்க. இப்போ பார்த்தியா நிறைய பேர் என்ன பேசிக்கிருக்கானுங்கண்ணா புதுசாக ஒரு பவர்ஃபுல் மேன் அப்பியர் ஆகிட்டான்னு தான் சொல்கிறானுங்க. அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கானா. அவனுக்கு எதிராக எவனாலையும் சேலஞ்ச் பண்ணி நிற்க கூட முடியலையா. இப்போ வேர்ல்டு பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய நர்வஸாக இருக்காங்க. எப்படி அவனுங்களோட பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியாமல். இருந்தாலும் பார்த்தா அந்த ஹுவாங்பா தான் உட்காந்துருக்காரு. மோர் ஸ்டோரிஸ் இப்படி வாய் வார்த்தையை தானே ஆரம்பிக்குது. பீப்புள்ஸ் இதை பரவி தான் அதை பெருசாக கதையாக்கிட்டே இருக்காங்க. எல்லா கதையும் ஒரு பாலத்தை தான்னா அது காணாமல் போயிடும். அதை எல்லாரும் அப்படியே மறந்துடுவாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான். நம்ம இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. பார்த்தா அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹுவாங்பாட்ட. இல்லை மாஸ்டர், இது உண்மை தான். இந்த மேட்டரும் சரி இந்த ரூமர்ஸும் சரி எல்லாம் நடந்தது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிங் ஆஃப் வாரை பற்றிய ரூமர்ஸ் எல்லாமே உண்மை தான். அவன் ப்ரீவியஸில் நடந்த ரூமர்ஸும் உண்மை தான். பட் அவன் எந்த ரீசனுக்காக அந்த நாம்குன் ஃபேமிலிக்குள்ளே வந்தான்னு தெரில. கிடைக்கிற எல்லா ரூமர்ஸையும் அந்த கெய்பாங் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிருக்கானுங்க. இந்த கிங் ஆஃப் வாரை பற்றி எந்த ஒரு ரூமரையும் கெய்பாங் ரிலீஸ் பண்ண கூட இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸுமே இதில் இன்வால்வ் ஆயிருக்கானுங்க டைரெக்டாக. அந்த கிங் ஆஃப் வாரை கொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கானுங்க. என்னது, பிளாக் மெர்ச்சன்ட்ஸா? ஆமாம் மாஸ்டர், அந்த மாஸ்டர் சியோ அவர் அந்த பிளாக் மெர்ச்சன்ட் குரூப்பில் கெனான் பிரான்ச்சோட ஹெட்டாக இருக்கார். அவருமே ட்ரை பண்ணி கிங் ஆஃப் வார்கிட்ட தோத்துட்டு தான் போயிருக்காரு. இது ரொம்ப குரூஷியலான மேட்டர் மாஸ்டர். என்ன சொல்கிற? இந்த நாம்குன் ஃபேமிலியோட மெயின் ஹவுஸ் அந்த கெஃபியில் இருக்கிறதையே ஒருத்தன் கம்ப்ளீட்டாக டிஃபீட் பண்ணியிருக்கானா. அந்த கிங் ஆஃப் வார் யார்? அந்த பேட்ரியாக் நாம்குன் மூஜின் செத்துட்ட விஷயத்த அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. நாம்குன் மூஜின் அந்த ஓல்டு மேன் எப்படி? சரி, ஓகே, நாம்குன் சீருங்கிட்ட இதை சொல்லிடு. அவ இப்போ ஒரு கஷ்டமான இடத்துல இருக்கா.
என்ன பண்ணுறது? சரி ஓகே, அவளுக்கு ஒரு லெட்டரை போடு, நான் அவளை மீட் பண்ணி ஆகணும். இவர் தான் இந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட் அண்ட் ஃபிஷ் சையண்ட் வாங்போ ஹன்னேகே. இங்கிட்ட அப்படியே பார்த்தா டேமேஜ்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை படித்து பார்த்து கடுப்பில் இருக்கா கிங் ஆஃப் ஆர். யூ பேஸ்டர், என்னடா பண்ணியிருக்க? என்ன தைரியம் உனக்கு? இந்த நாம்குன் ஃபேமிலி நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு கடுப்பில் இருக்கா. நான் கண்டிப்பாக உன்னை பீஸாக வெட்டி உன் டெத்துக்கு நான் தாண்டா காரணமாக இருப்பேன்னு அப்படி சவந்தம் எடுக்கிறா. அப்படியே அயன் மார்ஷல் அசோசியேஷனில் இருக்கிற தி கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பை தான் காட்டுறாங்க. பார்த்தா அங்கேருந்து வாய்ஸ் என்னால் நம்ப கூட முடியல. அந்த கிரேட் நாம்குன் ஃபேமிலி இப்படி ஒன்றும் இல்லாமல் போகணும்னு யார் கண்டா? எதிர்பார்த்த மாதிரி தான், அப்பா சொன்னது கரெக்ட் தான். அவர் அன்னைக்கே சொன்னார், ஜாயு பிரதரோட மாஸ்டர் இந்த வேர்ல்டில் இருக்கிறதுலே பெஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு சும்மா சொன்னார். அதே மாதிரி தான் என்னோட பிரதர் சாயும் சேமாக இருக்கார்ல, அவர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பார்னு யார் கண்டா? அதுவும் தனியாகவே அந்த நாம்குன் ஃபேமிலியை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. எப்படி இவரை மற்ற அந்த 2 சயன்ஸ் அண்ட் 3 டைரன்ஸ் அண்ட் 4 ஹானர்ஸ் இவனுங்களோட கம்பேர் பண்ணால் கூட ஜாயு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான். எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் ஃபேஸ் பண்ணவே மாட்டான். பட் இப்போ அந்த நாம்குன் ஃபேமிலி ரொம்பவே ஹியூஜ் லாஸில் சஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த 5 டிராகன் லீக் நெக்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்க ரெடியாக இருப்பானுங்க. பார்த்தா ஜாகோ தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஜாயு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, பட் அவன் இன்னும் தனியாக தானே இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது. அப்படி இங்கிட்டு இருக்க செர்வண்டை கூப்பிட்றா, ஜியோனியாங் இப்போ எழுந்து மொத்த இந்த ஆள் ஒரு வேர்ல்டில் இருக்கிற தி கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பையும் மொபிலைஸ் பண்ண சொல்லு. அங்கே இருக்கிற மொத்த எல்லாரும் ஒரு ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஆகணும். கிங் ஆஃப் ஆர் இந்த பேர் தான் இந்த வேர்ல்டு முழுக்க பரவணும். அவங்கக்கிட்ட என்ன சொல்லினா, இந்த கிங் ஆஃப் ஆர் அட்டாக் பண்ணது காரணமே இந்த நாம்குன் ஃபேமிலி ஒரு இன்னசென்ட்டை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணதை அவர் சேவ் பண்ணுறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணார்னு எல்லா சைடும் பரப்பி விடு. அட் தி சேம் டைம் அந்த நாம்குன் ஃபேமிலி எப்படி டிஃபீட் ஆச்சுன்னு முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸையும் எல்லா சைடும் பரப்பி விடு. அப்போ தான் கிங் ஆஃப் ஆர்னா யாருன்னு தெரியும். கண்டிப்பாக இந்த ரூமர்ஸ் பரவுச்சுன்னா நாம்குன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆள் கூட வரமாட்டானுங்க. அப்புறம் அந்த கிங் ஆஃப் ஆரை ஸ்டாப் பண்ண எவனும் நினைக்கவே மாட்டானுங்க. இந்த முரீம் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஆட்டம் கண்டுக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்னும் பப்ளிக்கோட ஃபியரையும் சரி, கிங் ஆஃப் ஆரோட நேமையும் சரி ப்ரமோட் பண்ணி தான் ஆகணும். இனி எந்த ஒரு குரூப்பும் சரி, இனி இது மாதிரியான ஹேஷ்டி மூவை பண்ணவே விடக்கூடாது, புரியுதா? அது மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி அந்த 9 சென்ட்ரல்ஸ்க்கும் அந்த லைன் லீக்குக்கும் ரெக்வஸ்ட் மீட்டிங் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக சீக்கிரட்டாக நடக்கத்தான் போகுது. இருந்தாலும் நானும் அவங்க எல்லாரும் சேம் சைடு, இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் சைடு இருந்தாலும் பட் ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. எனக்கு நல்லா தெரியும், இந்த கிங் ஆஃப் ஆர் எப்போ அப்பியரன்ஸ் ஆனானோ அப்போயே இந்த மொத்த பவரும் ஷேக்கன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எங்களடி கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே சொல்லிடுறேன். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த நாம்குன் சியோரியாங் அவளோட மூமெண்ட்டையும் இன்ச்சாக வாட்ச் பண்ணுங்க. அவள் டெஃபினட்டாக ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜாயுவை ஏதாவது கொலை பண்ணுறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுவா. நான் லேட் பண்ணவே கூடாதுன்னு அவள் திங்க் பண்ணிக்கிருக்கா. கண்டிப்பாக அவளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நம்ம தான் பிளான் போட்டாகணும். இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப் சர்வை ஆகணும்னா பிரதர் ஜாயு சர்வை ஆகித்தாகணும். இங்கிட்ட அப்படியே ஃபாரஸ்ட்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தியா, இப்போ நடந்த சூழ்நிலை எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிங் ஆஃப் ஆர் தான். இப்போ அவன் ஆல்ரெடி இந்த 5 டிராகன் லீக்குக்கு எதிராகவும் அகைன்ஸ்டாக இருக்கான். அது மட்டும் இல்லை, எப்படி அவன் இம்பாசிபிள் போகிற எல்லா ஃபைட்லேயும் ஒன் சைடாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா அதே அந்த 5 வாரியர்ஸில் இருக்க ஒரு ஆள் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எப்படி இந்த பிராண்டிசிங் ஸ்டீல் எம் ஃபேமிலி அவனுங்க சேர்ந்தா கூட இந்த கிங் ஆஃப் ஆரை தனியாக எதிர்க்கவே முடியாது. நான் கண்டிப்பாக அந்த ப்ளூ மர்டரஸ் குரூப்போட கான்ட்ராக்ட் மேக் பண்ணி தான் ஆகணும். அவனுங்க தான் இந்த ஜியோங்கியாங் கண்ட்ரியில் இருக்கிறதுலே பெஸ்ட் மர்டரஸ் குரூப். அவர் அப்படியே திங்க் பண்ணிக்கிருக்காரு. பார்த்தா சியோரியாங் தான் லெட்டர் போட்டிருக்கா, அதை படிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மேக் கோயோ
அவனை எதுக்கு கிங் ஆஃப் ஆர் சேவ் பண்ணணும்? மேக்கோயோ, அந்த மேக்கோயோக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குவாங்போக்கு என்ன ஐட்டம் ரிசீவ் ஆச்சுன்னு. பட் இருந்தாலும் அந்த நாம்குன் ஃபேமிலிக்கு எப்படி இந்த டேட்டியான ஐடியாலாம் வந்துச்சு? எப்படி அந்த ஐட்டமில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவனுங்களுக்கே இந்த ஆர்வம்? எனக்கு கிடைச்ச ரூமர் படி அந்த ஹெட் ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணிவிட்டு இந்த 5 டிராகன் லீக்கில் இப்போதைக்கு அங்கே தான் இருக்கான். மொத்த அந்த ஸ்மால் செக்யூரிட்டி பெறுவும் எப்படி இவனை மட்டும் கடத்தினாங்க? எந்த ஒரு ரீசன் இல்லாமல் இது மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு பப்ளிக்கிட்ட நிறைய பிரச்சனை கிளம்பத்தான் போகுது. அது மட்டும் இல்லை, இந்த மேக்கோயவை எதுக்கு இவனுங்க கிட்டான் பண்ணணும்? அது மட்டும் இல்லை, அந்த கிங் ஆஃப் ஆர் எதுக்கு அந்த மேக்கோயவை சேவ் பண்ணணும்? இது எல்லாம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ மொத்த வேர்ல்டும் அவனுக்கு எனிமி ஆயிட்டானுங்க. இனி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த மேக்கோயை கொண்டே ஆகணும். அந்த வாங்போ எந்த ஒரு நோட்டீஸும் பண்ணவும் கூடாது. இந்த கிங் ஆஃப் ஆர் சேவ் பண்ணானே அந்த மேக்கோயோ, ஒருவேளை அவனுக்கும் மேக்கோயோக்கும் ஆல்ரெடி எதுவும் சம்மந்தம் இருக்குமா? பார்த்தா அப்போ தான் மொத்த லெட்டர் எழுதி அனுப்பி வச்சிருக்கா. அவன் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு அவன் போகக்கூடிய பிளேஸ் அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனாக தான் இருக்கும். சரி, ஓகே, அந்த கிங் ஆஃப் ஆர் கண்டிப்பாக அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனுக்கு வந்தால் அந்த மிச்சம் இருக்க அந்த ஜேல்மா செக்யூரிட்டி பெருவில் இருக்க மெம்பர்ஸையும் காப்பாற்ற முடியும். பட் இருந்தாலும் அவனால் அந்த ஹோங் பாய் கிட்ட சர்வே ஆகவே முடியாது. அவன் எப்போ இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் கால் வைக்கிறானோ அப்போவே ஆட்டோமேட்டிக்காக டெத் ஆயிடுவான். இவன் படித்து பார்க்குறான். நாம் கோன் சியூரியாங் அவன் இன்னுமே காமாக தான் திங்க் பண்ணியிருக்காளா? செத்தது அவளோட ஃபாதர். அது மட்டும் இல்லை, அவங்க மொத்த ஃபேமிலி வேறு இழந்திருக்கா. எப்படி? பை த வே, தி ப்ளூ மர்டரஸ் குரூப் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? இம்பாசிபிள். எப்படி இந்த ஸ்டீல் பிராண்டம் ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி உங்கள் ப்ரைடை உங்களால் காப்பாற்றிக்க முடியுமா? அதுக்கு அவன் சொல்கிறான், நேச்சுரலாக சொன்னான், இந்த கான்ட்ராக்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாதான். பட் இருந்தாலும் இந்த ஆப்போனண்ட் இந்த டைம் கிங் ஆஃப் ஆர்னால தான் அவன் இந்த மோயாங் ஃபேமிலியை ஃபுல்லாக வைப் அவுட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, பிளாக் மெர்ச்சண்டோட 2 பிரான்ச்சை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். ஈவன் அந்த நாம்குன் மூஞ்சின் அப்புறம் அந்த எலைட் வாரியர்ஸ் அவனுங்க கிட்டத்தட்ட அவனுங்க எலைட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வேற அந்த நாம்குன் ஃபேமிலியை தனியாகவே முடிச்சு கட்டியிருக்கான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, எங்களோட ஸ்டீல் பிராண்டிஷிங் ஃபேமிலி எங்களோட சேஃப்டிக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். இதில் எங்களோட ப்ரைடை பார்த்தா நாங்கள் உயிர் தப்பிக்கவும் முடியாது. அவன் பார்க்குறான், என்னடா சொல்கிற? இதை உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா? பண்ணவும் முடியாதா? அவன் அப்படியே ஸ்வாட் எடுக்கிறான். அப்போ ஒரு வாய்ஸ், என்ன ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான மார்ஷியல் ஆர்டிஸ்ட்! பார்த்தா பக்கத்தில் ஒரு கிங்காங் மாதிரி ஒருத்தன் நிற்கிறான். கிங் ஆஃப் ஆர் அப்போ ரொம்ப டேஞ்சரஸான பர்சன். இவனோட நேம் தான் ஜியோலியான். இந்த ஸ்டீல் பிராண்ட் எம்பரிஷிங் ஃபேமிலிலேருந்து வரான். அவன் அப்படியே வந்து பக்கத்தில் நிற்கிறான். நாங்கள் கிட்டத்தட்ட 15 டேஸாக அந்த கிங் ஆஃப் ஆரை அந்த ஹெனான் ப்ரொவைன்ஸ்லேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அவன் கொஞ்சம் கூட இங்கே ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. டேரெக்டாக அந்த அன்கி ப்ரொவைன்ஸ்க்கு வந்தது இல்லாமல் அவன் நாம்குன் ஃபேமிலியை ஒரே நைட்டில் மேசக்கர் பண்ணி ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஃபைனலாக அவன் எங்கே போயிட்டுருக்கான்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கிட்டு பார்த்தா ஒரு லேடிஸ் வரா. அவனை என்னத்தான் சர்ப்ரைஸாக நாங்கள் சேஸ் பண்ணாலும் சரி, அவன் ஒரு சில டைம் எங்கள் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டே தான் இருக்கான். இருந்தாலும் அவன் இப்போ பெரிய ட்ரபுளில் இருக்கான். ஏய், நீ எப்போ இங்கே வந்த? அவள் பார்க்குறா. அவளோட நேம் தான் எம்காயு. அவசரா, என்ன உங்களுக்கு எதுவும் புரியலையா? அந்த கிங் ஆஃப் ஆர் அவன் ஸ்ட்ராங்கானவன் மட்டும்தான் தெரியும். பட் எவ்வளோ ஸ்ட்ராங்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதுக்கு இங்கிட்டு இல்லை பார்க்குறேன். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். சிம்பிளாக சொல்லணும்னா இம்பாசிபிள். எங்களால் அது முடியுமான்னு கூட தெரில. இந்த ஸ்டீல் பிராண்டிஷிங் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக அந்த டாஸ்க் எடுத்தா ரொம்ப ரிஸ்கில் தான் மாட்டுவோம். ஒருவேளை அந்த ப்ளூ மர்டரஸ் குரூப் அவனுங்க மட்டும் ஜாயின் பண்ணானுங்க, கண்டிப்பாக எங்களால் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, எங்களால் லாஸையுமே கொஞ்சம் குறைக்க முடியும். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸில் போகத்தான் வாய்ப்பு இருக்குது எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் ஒருவேளை எங்களோட டார்கெட் அந்த மேக் கோயாவாக இருந்தால் அந்த கிங் ஆஃப் ஆருக்கு பதிலாக ஈவன்
நாங்கள் எங்களோட லாஸஸை நிறையவே கம்மி பண்ண முடியும். பட் ஒர்த்தியான டீலாகவும் இருக்கும். இவன் தான் தி பிளட் கில்லர் எம் ஒக்ஜின், தி ஸ்டீல் பிராண்டிஷிங் எம் ஃபேமிலி, கிங் ஆஃப் ஆர். பார்த்தா வைஸ்மேன் சொல்லிட்டு வந்துருக்காரு. டேய், இந்த ஷார்ட் டைமில் என்னடா பண்ணி வச்சுருக்க? இப்போ பாரு, ஒரு ஹியூஜ் ப்ராப்ளமே இழுத்து வச்சுருக்க. இதை யார் நினச்சாலும் சால்வ் பண்ணவே முடியாது. நான் உன்ட்ட என்னடா சொல்லிட்டு போனேன்? பார்த்தா ஒரு குதிரை வண்டியில் போயிட்டுருக்கானுங்க. இந்த நாம்குன் ஃபேமிலியை தரமட்டமாக்கியிருக்க. என்னடா பண்ணி வச்சுருக்க? அதுவும் இந்த ஜேல்மோ செக்யூரிட்டி பேரு அவனுங்க ஒரு அசைன்மெண்ட் எடுத்து மோயங் ஃபேமிலியிலேருந்து இந்த 5 டிராகன் லேக்கு ஒரு ஐட்டமை சென்ட் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கும் நம்மளுக்கு என்னடா சம்மந்தம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. இருந்தாலும் இந்த ஆர்டர் இதை ஃபைன் பண்ணுறது அவனுங்களுக்கு என்ன இன்டென்ஷன் தெரில. அந்த ஐட்டமில் அப்படி என்ன இருக்குன்னு கூட தெரில. நாம்கோன் சியூரியாங் அவன் இவனை எதுக்கு கிட்னாப் பண்ணி, அதுவும் இவன் வெறும் செஃப்பு மட்டும்தான் அந்த ஜேல்மோ செக்யூரிட்டி பேரில் இவனையே கடத்தி மெயின் ஹவுஸில் வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்கண்ணா. அந்த ஐட்டமுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு. அதுவும் குவாங்பா ஃபேமிலியோட ஹெட்டுக்கு அவ்வளோ முக்கியமான ஒன்றா. அவன் மற்ற மெம்பர்ஸ் எல்லாரையும் அங்கே தான் வச்சுருக்கான். அவர் அப்படியே அந்த துணி எடுத்து பார்க்குறாரு. கிங் ஆஃப் ஆர், நான் சொல்கிறத கேட்குறியா இல்லையா? இங்கிட்டு பார்த்தா ஹீரோ அப்படியே அந்த ரூட்டை அவன் பவர்ஃபுல்லாக புழிஞ்சான் வாயில் விட்டுக்கிருக்கான். அவன் பரவாயில்லையப்ப? அவசரம், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டேன். பட் இனி அவன் கையில் தான் இருக்குது. இருந்தாலும் அவனோட பிளட் வெசல்ஸ் எல்லாமே டெஸ்ட் ஆயிடுச்சு. அவன் ஒரு வேளை ரெக்கவர் ஆனால் கூட அவனால் இனிமேல் ஸ்வாடை கையில் எடுக்கவே முடியாது. இடியட், இவ்வளோ பாடி இன்ஜூர் ஆனாலும் ஏன்டா வாயை திறக்காமல் இருந்த? அப்படி எக்ஸாக்டாக அந்த ஐட்டமில் என்ன தான் இருக்குது? அதுவும் அந்த ஹோங்போ ஃபேமிலியோட ஹெட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு என்ன இருக்குது? நீங்கள் என்னத்தான் உங்கள் பிரின்சிபலில் சீக்கிரட்டாக வச்சுருந்தாலும் சரி, இருந்தாலும் உயிர் முக்கியம் இல்லையா? அது ஹீரோ சொன்னா, என்ன எந்திரிச்சியா? அவன் மாஸ்டர் டான், சரி ஓகே, அதில் எக்ஸாக்டாக அப்படி என்ன ஐட்டமை கொண்டு வந்தீங்க அந்த 5 டிராகன் லீக்குக்கு? அது மட்டும் இல்லை, மற்ற மெம்பர்ஸ் எல்லாரையும் எதுக்காக அந்த அயன் மாஸ்டர் அசோசியேஷனில் வச்சுருக்கானுங்க? சரி ஓகே, நான் ஆல்ரெடி பார்த்தேன் வரும்போதே அந்த ஜேல்மோ செக்யூரிட்டி பேரு கம்ப்ளீட்டாக எஸ்கேப் ஆகி சேஃப்டியாக இந்த மோயாங் ஃபேமிலிலேருந்து வந்தீங்கல்ல. அவன் அப்படியே போய் திங்க் பண்ணி பார்க்குறான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். அந்த முன்னாடி நடந்த சுச்சுவேஷனில் அதை எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ மோயாங் ஃபேமிலிக்கும் அந்த டேரியோக் வில்லேஜுக்கு நடந்த ஃபைட்டில் அதை தானே சொல்கிறீங்க? அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவனுங்க அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுங்க எஸ்கேப் ஆகி வந்திருக்கானுங்க. ஆமாம், எங்களுக்கு நியூ அசைன்மெண்ட் கிடச்சனால அந்த மோயாங் ஃபேமிலியை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி மட்டும் கிளம்பலை, நாங்கள் ஒரு பிக் ட்ரபுள்லே மாட்டியிருப்போம். அதுதான் எங்களை சேஃப்டியை எஸ்கேப் பண்ண வச்சதும். கரெக்டாக நாங்கள் வெளியே வந்ததுமே அந்த டேரிக்போ வில்லேஜ் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டானுங்க. பட் இருந்தாலும் எங்களால் கிளைண்டோட சீக்கிரட்டை வெளியே சொல்லவே மாட்டோம். அதுக்காக அந்த ஐட்டமில் என்ன இருக்குன்னு கூட கேட்காம நாங்கள் அவாட்டில் எடுத்துகிட்டு போகிறாள் தான். அதில் என்ன அனுப்புனாலும் சரி, நாங்கள் அதை பற்றி கேட்குறது கூட கிடையாது. இருந்தாலும் அந்த பாக்ஸ் மேலே ஒரு ஆம்லெட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, செயினை வச்சு ஃபுல்லாக டைட்டாக கட்டியிருந்தானுங்க. அது பார்க்க ஒரு ரெட் கஃபின் மாதிரி இருந்துச்சு. எனக்கு கிடைச்ச தகவல் படி அங்கே இருந்த மார்ஷல் ஆர்டிஸ்ட் அந்த மோயாங் ஃபேமிலியிலேருந்து எங்களுக்கு அந்த ஐட்டமை மூவ் பண்ணும்போது சொல்லிக்கிருந்தானுங்க. அந்த பாக்ஸ் எனக்கு கிடைச்ச தகவல் படி அந்த கிரேட் எம்பரர் பெய்லிங் அவர் ஒரு டைம் ஒரு பெரிய குழி தோண்டும் போது இப்படிப்பட்ட மிஸ்டீரியஸான ஐட்டமை ரெக்கவர் பண்ணதாக கேள்விப்பட்டேன். அதுதான், அதை மட்டும் ப்ராப்பராக ஒருத்தன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் இந்த காங்கோவிலே கிரேட்டஸ்ட் பவரை அவன் அப்டைன் பண்ணுவான்னு சொல்லிக்கிருந்தானுங்க. மாஸ்டர் டான், நான் அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனுக்கு உடனே போயாகணும். என் கூட இருக்க எல்லா மெம்பர்ஸும் அங்கே தான் இருக்கானுங்க. என்னால் இதை இக்னோர் பண்ணவே முடியாது. நான் இப்போ ஒரு யூஸ்லெஸ்ஸான பாடி வச்சுருந்தாலும் சரி, என்னால் என்னோடய கடமையை செய்யாமல் இருக்க முடியாது. அது ஹீரோ சொன்னான், டோன்ட் வரி, நானுமே அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனுக்கு போகிற ஐடியாவில் தான் இருக்கேன். மாஸ்டர் மேக், நான் இந்த மெயின்லேண்டுக்கு வந்ததும் முறையாக பார்த்த ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் நீங்கள் மட்டும்தான். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் கோலை மட்டும் நீங்கள் கிவ் அப் பண்ணிடாதீங்க. இவர் பார்க்குறாரு, என்ன அயன் மார்ஷல் அசோசியேஷனா? அட பாவி, இவன் சும்மாவே நெருப்பு மேலே நடக்கிறாள். எப்போ பார்த்தாலும் டேஞ்சரஸான பிளேஸுக்கு தாண்டா அவன் காலை வைக்கிறான். இனி என்னென்ன நடக்க போதோ. சரி ஓகே, அவன் அப்படிப்பட்ட பெர்சன் தானே, நம்மளும் மாட்டிட்டோம், வேறு டெசிஷனும் கிடையாது, போவோம். அவர் அப்படியே திங்க் பண்ணி வந்திருக்காரு. கெய்பாங்,
இப்போ எதையும் ரெஃப்யூஸ் பண்ணவே முடியாது. அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் அவனுங்க இனி ஃப்ரீயாக விடவே மாட்டானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் இன்வால்வ் ஆகிறதான். ஒரு வேளை இது எங்கள் கெய்பாங்க போருக்கு கூட வழிவகுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இனி எங்களோட லாஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை கெய்பாங் ஹேண்டில் பண்ணுறதை விட ஹியூஜ் லாஸ் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. வேறு வழி இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் நிறைய சஃபர் ஆகிட்ருக்கோம். இருந்தாலும் இது கெய்பாங்கோட ஸ்பிரிட்டையும் தாண்டி நிறைய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நான் உடனே அந்த கெய்பாங்கோட ஹெட் அந்த பெர்சனை மீட் பண்ணி ஆகணும். இப்போ பாரு, வெதருமே ரொம்ப ஒஸ்ட்டாக ஆகிட்டே இருக்குது. க்ளவுட்ஸும் ரொம்ப டார்க் ஆகிட்டே இருக்குது. அவங்க அப்படியே போயிட்டுருக்காங்க. பார்த்தா மழையே வந்துருச்சு. அப்போ கூட விடலையே, செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கானுங்க. டேமிட், ஏன் இந்த ரெயின் சடனாக இவ்வளோ பெருசாக பெஞ்சிக்கிட்டே இருக்குது? கிங் ஆஃப் வார், இந்த ரெயின் பார்க்க நிற்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்ம போகிறதும் ரொம்ப கஷ்டம். முன்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. பார்த்தா ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டான். ஒருத்தன் அப்படியே இருந்து அந்த மரத்தோட கிளைன்னு ஜம்ப் பண்ணுறான். பார்த்தா சும்மா கொத்து கொத்தா இறங்குறானுங்க ஹீரோ டார்கெட் பண்ணி. ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, வந்துட்டாங்கய்யா வந்துட்டாங்க. அப்படியே மலையிலேருந்து தண்டர் இறங்குது. அப்போ தான் தெரியுது வந்தது ஒருத்தன் இல்லை, 100கணக்கில் இறங்கியிருக்கானுங்க. அப்படியே ஹீரோ வைஸ்மேன் எல்லாரும் அந்த குதிரை வண்டியில் போயிட்டுருக்கானுங்க. போகும்போதே ஹீரோ கேட்குறான், ஆமாம் இது என்னது என்னது எதடா கேட்குற? பார்த்தா வைஸ்மேனோட அந்த ரோப்பை பார்த்தா கேட்குறான், இதுவா ஷிப்லன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அவனுக்கு தெரியாது? அதே ரோப் தான். இதை சில டைம் தண்ணியில் யாரும் விழுந்துட்டா அவனுங்களை காப்பாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ண வேண்டிய வரும்னு நினைக்கிறேன். இந்த ஹார்ஸ் கேரேஜில் சேஃப்டியாக வச்சுக்குங்க. பிகாஸ் எதுவும் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணால் அதுலேருந்து ரெஸ்கியூ பண்ணணும்ல, கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்குங்க. இன்றைக்கி இதுதான் உங்கள் லைஃப்பை காப்பாற்ற போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதை விடுங்க, நம்ம அந்த ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் தெரிஞ்சு வச்சு அட்டாக் பண்ண வர்றானுங்கன்னு அவர் பார்க்குறாரு. ஏய் நிப்பாட்றா, ஏன்டா இப்படி எனக்கு பயமுறுத்துற மாதிரி விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்க? எப்போ பார்த்தாலும் நீ எப்போ இப்படி சொல்லி முடிக்கிறியோ அடுத்த செகண்ட் எவனாவது வந்துடான்டா, கம்முன்னு இருடா. சிரிச்சுக்கிட்டு வந்துக்கிருக்காரு. இங்கே பார்த்தா இங்கே மரத்துலன்ட்டு பேசிக்கிருக்காங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஸ்டீல் பிராண்டிஷிங் எம் ஃபேமிலி அமேசிங் தான்ப்பா. ஃபாஸ்ட்டாகவே எப்படி அவனுங்களை கேட்ச் பண்ணாங்க பார்த்தியா? பார்த்தா மரத்துலன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சவுண்ட் எப்படி அமைதியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப கொடூரமாக போதில்ல. அவனுங்க எந்த டெஸ்டினேஷனில் போகிறானுங்கன்னு நம்மளால் நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அவனுங்க எந்த டைரெக்ஷனில் போகிறானுங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பாதை அவனுங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா அவனுங்க அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனுக்கு போகிறதுக்கு ஃபாஸ்ட்டான ரூட்டே போட்டில் போகிறது மட்டும்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட்டை கிடக்கணும்ல. இந்த ஃபாரஸ்ட்டு போகிற ரூட்டை பார்த்தியா? இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ஆள் ஒரு ஹார்ஸில் போகிறதே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் இவனுங்க என்னென்னா ஹார்ஸ் கேரேஜில் வேறு போயிட்டுருக்கானுங்க. அப்போ அவனுங்க ஒரு இடத்துல டைரக்ஷன் மாற்றி தானே ஆகணும். பார்த்துக்கிட்டே இருங்க, அவனுங்க எங்கிட்டும் தப்பிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, அவனுங்க ஒரு இன்ஜுரிடான பெர்சனை வேறு கொண்டு போயிட்டுருக்கானுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவனுங்க இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு டேர்ன் பண்ணித்தான் ஆகணும். அதுதான் நம்மளுக்கான பெர்ஃபெக்டான பிளேஸ். அந்த இடம்தான் அசாசின் பண்ணுறக்கும் கரெக்டாக இருக்கும். இங்கிட்ட இவன் பார்த்துக்கிருக்கான். என்னப்பா ப்ளூ மர்டரர்ஸ் குரூப் அதோட சீஃபை இங்கே வந்திருக்கீங்களா? சரி, ஓகே, நீ என்ன திங்க் பண்ணுற? பார்த்தா ஒரு மாஸ்க்கை போட்டு நிற்கிறான். சரி, ஓகே, இந்த விஷயம் எப்படி போனாலும் சரி, நான் எதை பற்றியும் கவலைப்படதே கிடையாது. இந்த சுச்சுவேஷன் பெர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபெயில்டானாலும் சரி, நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். நான் நம்புகிறேன் இந்த ஸ்டீல் பிராண்டிஷிங் எம் ஃபேமிலி நீங்கள் ப்ளூ மர்டரர்ஸ் குரூப்போட ரெப்புடேஷனை கெடுக்க மாட்டீங்கன்னு. இவர் தான் தி ப்ளூ மர்டரர்ஸ் குரூப்போட சீஃப். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, ஓ நீ ரொம்ப எங்கா ஹேண்ட்ஸமாக தான் இருக்க, பட் உனக்கு எந்த ஒரு மேனஸுமே இல்லையப்பா. ஆக்சுவலாக உன் மேலே எனக்கு பார்த்தவனே லவ் வந்துக்கிட்டே இருக்கே. இவன் பார்க்குறான், அடிப்பாவி, அவனோட உண்மையான ஐடென்டிட்டி தெரியுமாடி? கொஞ்சம் அமைதியாருமா. அவனுக்கு கிட்டத்தட்ட 60 வயசாச்சு தெரியுமா? பார்க்கத்தான் அப்படி இருக்கான். அவனுக்கு எந்த ஒரு பேரும் கிடையாது. காயு, இந்த காய் நீ எப்போ உன்னோட காடை இருக்கிறியோ அப்போ விட்டால் ஒன்றையே போட்டு தள்ளிடுவான். சரி, ஓகே, இந்த டைம்
மழையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சின்ஸ் இந்த ஹெவனு கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணு தான் பார்த்தியா. சரி ஓகே, எந்த ஒரு ரீசன் இருந்தாலும் சரி நம்ம இன்னைக்கு ஃபெயிலே ஆகிடக்கூடாது. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா போன எபிசோட நடந்த அதே இது. சும்மா தண்டர் விழுகையில் நூற்றுக்கணக்கான அசாசின்ஸ் அப்படியே கேரேஜ் அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கானுங்க. உள்ளேருந்து சவுண்டு கேட்குது. யாருடா அவனுங்க? இந்த பாஸ்டர்ஸ் எப்படி வந்தானுங்க? ஹீரோ பார்க்குறான். நாட் பேட் நாட் பேட். கண்டிப்பாக என்னால் நோட்டீஸ் பண்ணவே முடியல. இந்த மலையிலேருந்து வர சவுண்ட்னால இவனுங்களை 50 ஸ்டெப்பு கிட்ட வந்த பிறகு தான் என்னால் நோட்டீஸே பண்ண முடிஞ்சுச்சு. சரி ஓகே, பார்க்க ரொம்பவே அவுட்ஸ்டாண்டிங்கான மார்ஷியல் ஆர்ட்ஸாக தான் இருக்கானுங்க. எப்பா எத்தனை பேர் வந்து அப்படியே கேரேஜ் விளாண்டாடுறாங்க. வைஸ்மேன் பார்க்குறாரு, என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க? இங்கே விஜயகாந்த் படத்தில் வர மாதிரி சும்மா டோரை பொத்துக்கிட்டு ஒரு மிதி பறந்துக்கு இருக்கானுங்க பூரா பயிலும். ஹீரோ வந்துட்டான். வாடா வாடா. அவன் அப்படியே மேலே உட்காந்துருக்கான். ஹீரோ லைட்டாக கேரேஜில் ஒரு ஸ்விங் பண்ணி விட்டான் கிக்கு மேலேண்டவனுக்கு. சும்மா பறக்கிறானுங்க. அடித்த அடியில் கையெல்லாம் பிஞ்சு போச்சு. அட்டண்டையில் 2 பேர் பறந்துக்கிருக்கானுங்க. ஹீரோ பார்க்குறான். இந்த சவுண்ட் உண்மையாகவே ரொம்ப குவைட்டாக வந்துக்கிருக்கானுங்க. அப்போ இவனுக்கு அசசின் தான். பார்த்தா ஒருத்தன் போக ஒருத்தன் ஃபாரஸ்ட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கான் மொய்யின்னு. ஹீரோ அந்த கேரேஜ் மேலன்ட்டு ரெடியாக நிற்கிறான். இவனுங்க 2 கையிலையும் ஸ்வாடு. பா வைஸ்மேன் பார்க்குறாரு. டேய் அவனுங்கள பார்த்தியா? அவனுங்க 2 கையிலுமே ஸ்வாடு வச்சுருக்கானுங்க. அப்போ இவனுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டீல் பிராண்டிசிங் எம் ஃபேமிலியாக தான் இருக்கணும்னு நடுங்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கானுங்க. ஹீரோ விடுவானா? அட்டன் டைமில் 4 பேர் அடித்து பறக்க விட்டுக்கிருக்கான். பார்த்தா ஹீரோ கேரேஜ் மேலன்ட்டு வர்ற பூரா பயிலையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். வாடா வாடா, இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணேன்னு ஹீரோ பவரை ரெடியாக வச்சுக்கிட்டே இருக்கான். வர சும்மா முதுகில் குத்த வந்தனுக்கு ஒரு போடு போ. அட்டன் டைமில் அடித்து பறக்க விட்டுக்கிருக்கான். வர்ற ஒவ்வொருத்தவன் கை கால்னு ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கதறிக்கு இருக்கானுங்க. எத்தனை பேர் அடி வாங்கின ஒவ்வொருத்தவனு ஏதோ ஈஸில் அடித்து விழுந்த மாதிரி அப்படியே ரோட்டில் விழுந்துக்கிட்டே இருக்கானுங்க. இங்கிட்டு பார்த்தா அப்படியே ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு 2 பேர் வரானுங்க. இவருக்கு சரியான ஷாக்கு. என்ன நடக்குது? பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வைஸ்மேனுக்கு நேரம் வந்துக்கிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க அந்த ப்ளூ மர்டரஸ் குரூப்பாக தான் இருக்கணும். டேய் எப்படிடா அந்த 2 அசசின் குரூப்பும் எப்படி ஒன்றா சேர முடியும்? ஹீரோ பார்க்குறான். ஓ அப்படியா, இதுக்கு நான் அலோவ் பண்ணாதானடா சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அட்டாக் போட்டுக்கிருக்கான். பார்த்தா வந்த ப்ளூ மர்டரஸ் குரூப்பை சேர்ந்த 2 பேரோட ஓட்டம்பளையும் ஓட்ட போட்டு போயிட்டுருக்கு பவர். சும்மா கேரேஜ்லேருந்து பறக்க விட்டுக்கிருக்கான். அவனுங்களுக்கு மேலே ஒருத்தன் ஜம்ப் பண்ணி நேராக ஹீரோ கிட்டே ஒருத்தன் வந்துட்டான். யூ பாஸ்டர், என்னடா தைரியம்னு ஹீரோ விடுவானா? சும்மா கழுத்தை இறுக்கி பிடிச்சிட்டான். வா இதுக்கு தானே வந்த? அவன் வழியில் கதறிக்கு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், என்னை டார்கெட் பண்ண சொன்னது அந்த 5 டிராகன் லீக்கா இல்லை நாம்குன் ஃபேமிலியா? சரி ஓகே, உன்னை உயிரோடே விடுறேன். நீ போய் அவனுங்க கிட்ட சொல்லு, இந்த மாதிரியான யூஸ்லெஸ்ஸான திங்ஸ் என்கிட்ட வேலை செய்யவே செய்யாது. அவனுங்க ஃபைட் போட நினச்சா என்ன மூஞ்சிக்கு நேரம் வந்து எதிர்க்க சொல்கிறா. அவன் ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி எல்லோ கலர் ஆகிட்டுருக்கு. அது நடக்காதுடா, ஏன்னா நீ இப்பயே சாக போறியே. ஹீரோக்கு ஷாக்கு. என்னடா நடக்குது? பார்த்தா அவன் கண்ணிலேருந்துனா ஃபயர் வந்துருக்கு. பார்த்தா ஹெல் எனார்மஸ் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்னு ஒரு பவர் யூஸ் பண்ணுறான். அவனே எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டான். அந்த கேரேஜில் இருந்த பாதி இல்லை. எப்போ செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டான். இங்கே நண்டு இந்த 5 பேரும் பார்த்துக்கிருக்கானுங்க. ஒரு வழியா முடிஞ்சில. இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹெல் எனார்மஸ் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் எப்பயுமே பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குல்ல? ஏய் ப்ளூ மர்டரஸ் குரூப் சீஃப், என்னடா பண்ணிக்கிருக்க? இந்த டெக்னிக்கை நான் எங்களுக்கு எதிராக மட்டும் யூஸ் பண்ணுவேன்னு மட்டும் சொல்லிடாத. பரவாயில்ல, புள்ளிங்கோவை நல்லாவே வளர்த்துருக்கடா. சரி ஓகே, இந்த ஹெல் எனார்மஸ் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் ரொம்பவே ஃபேஷனேட்டாக ட்ரெயின் பண்ணியிருப்பானுங்க போல். இது கத்தியோட ஷார்ப்பாக இருக்குது, உங்கள் புத்தியோட ரொம்ப கூர்மையாக இருக்குது. அவன் பார்க்குறான். சரி நான் இதை பற்றி அப்புறம் திங்க் பண்ணுறேன். சரி ஓகே இப்போ நான் போகிறேன்னு அவன் அப்படியே மறைஞ்சிட்டான். இங்கிட்ட இவன் பார்க்குறான். ஏய் வா அந்த லொக்கேஷனுக்கு போகலாமா? கிங்காங் கேட்குறான். இவன் பார்க்குறா. வெயிட், ஜியோலியனும் நானும் அங்கே போகிறோம். காயும் அந்த குன்சனும் ஜியோசங்
3 பேரும் இங்கேயே இருங்க. அவசரம் என்ன? நான் போக வேணாமா? ஏய், இன்னும் அந்த மோக்கோயோ அவனை கொல்ல வேண்டிய வேலை ஒன்று இருக்குல்ல. நீ என்ன நினச்சிக்க திர்ற? அந்த கிங் ஆஃப் ஆர் ஈஸியாக போயிடுவோம் நினச்சியா? அவனை துடிக்க துடிக்க கொண்டுட்டு தான் இங்கேருந்து போகிறோம். அப்போ தான் நம்மளோட ரெப்புடேஷனை காப்பாற்ற முடியும். இவன் ஓ அப்படியா? அப்போ நானே அதை பார்த்துக்கிறேன்னு பார்த்தா அவரோட ஒரு ஃபேஸ் அப்படியே ஃபயர்னால எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன பவர் தாண்டா வச்சுருக்கானுங்க எப்போ. காய்ஸ், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15-20 எபிசோடுக்கு வெறும் ஹீரோ உடம்புல ரத்தம், அப்பன் உடம்புல சத்தம், மொத்தமாக சும்மா கோலா காண்டுதேன். எப்பா முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து போட்டுறேன் காய்ஸ். எப்பா இவனுங்க ஃபைட்டு எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. இதோட இந்த சாப்டர் 84 முடியுது. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்